ஐ வாஸ் டங் டைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கான மெடிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம டங்குடைய லோவர் சைடையும் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ, அதுக்கு பேர் லிங்குவல் ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஷ்யூ வந்து திக்கராகவோ டைட்டராகவோ இல்லை ஷார்ட்டராகவோ இருந்ததுன்னா டங்கோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? கை குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் வெயிட் கெயினும் கம்மியாக இருக்கும் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுமே வந்து அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பீச் அஃபெக்ட் ஆகும். சில ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் அவங்களால தெளிவாக பண்ண முடியாது. அண்ட் டங்கோடைய கிளென்சிங் எஃபெக்டும் இல்லாததுனால அங்கங்கே சாப்பாடு போய் தங்கி டீகேஸும் வரும். சிலருக்கு வந்து ஸ்னோரிங், ஸ்லீப் ஆப்னியா மாதிரி இஷ்யூஸ் கூட வரலாம். இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து சின்னதாக ஃப்ரீனெக்டமி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அதில் வந்து லேசர் வச்சு பண்ணும்போது அந்த டிஷ்யூஸை வந்து ரிலீவ் பண்ணி விட்டோம்னா திருப்பி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்துடும். இதில் வந்து பெயினும் இருக்காது, ப்ளீடிங்கும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes உங்களோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை ரெஸ்டோர் பண்ண முடியும்.